வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பர்களே, நாம் கந்தர் அனுபூதி பாடல்களை தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த வரிசையில் இன்னொரு பாடல், மாயேள் சனனம் கெட மாயை விடா மூவேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடித்தோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. பாடல் அருணகிரியார் பாடல். இதில் மாயேல் சனனம் கெட, இந்த 7 பிறவி என்கிறார்கள் அல்லவா, பெரிய 7 பிறவி. இந்த 7 பிறவி இல்லாமல் இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வோம் என்றால், இம்மையோடு பிறவி முடிய வேண்டும், மறுபிறவி இல்லாது இருக்க வேண்டும். அதுதான் மாயேல் சனனம். சனனம் என்றால் பிறப்பு. மாயேல் சனனம் கெட, பிறப்பு இல்லாது இருக்க வேண்டும். பிறப்பு ஊழ்வினையின் பயன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நல்வினை என்றிருந்தால், நற்செயல்கள் என்றிருந்தால், புண்ணியங்கள் என்றிருந்தால், வாழ்வாங்கு வாழ்தல் என்றிருந்தால், அகப்பகையும் புறப்பகையும் இல்லாது இருந்தால், அகப்பற்றும் புறப்பற்றும் இல்லாது இருந்தால், வாழ்நாள் முழுதும் பிறர்க்கென வாழ்ந்திருந்தால், இறைவன் திருவடிகளே அடைக்கலம் என்றிருந்தால், பிறவி இல்லை. பிறவி இல்லை. மாயேல் சனனம் கெட. சரி, இப்படி இருந்தால் பிறவி இல்லை. ஆனால் எப்படி இருக்கிறோம்? மாயை விடா மூவேடனை என்று முடிந்திடுமோ? அருணகிரிநாதர். மூவேடனை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த 3. இந்த 3 மீது இருக்கின்ற மாயை, இந்த 3 மீது இருக்கின்ற ஆசை என்று முடிந்திடுமோ? அப்ப அது முடிந்தால் சனனம் இல்லை, பிறவி இல்லை. எப்படி சொல்கிறார் பாருங்கள் அருணகிரியார். மூவேடனை என்று முடிந்திடுமோ? இந்த மண்ணின் மீது ஆசையும், பொன்னின் மீது ஆசையும், பெண்ணின் மீது ஆசையும் எனக்கு என்று முடிந்திடுமோ? அதன் மீது உள்ள மாயை நான் என்று விடுவேனோ? மாயை விடா. அப்போ இந்த 3 மீதான மாயை, 3 மீதான ஆசை நம்மிடத்திலிருந்து விலகுகின்ற பொழுது இந்த 7 சனனம் கெட்டுவிடும். அடுத்து முருகனை பற்றி சொல்லுகிறார். கோவே தலைவனே, குரமின் கொடி தோள் புணரும் தேவனே, தேவனே, வள்ளி பிராட்டின் தோளினை புணரும் தேவனே, தலைவனே, சிவசங்கர தேசிகனே, சிவனுக்கு குருவாக அமர்ந்தவனே. தேசிகன் குரு. சிவசங்கர தேசிகனே, முருகப்பெருமான் சிவசங்கரனுக்கு, சிவபெருமானுக்கு குரு. இந்த உபதேசம் கொடுத்தார் அல்லவா, அதனாலே அவர் குரு. ஏரகத்தில், திருவேரகம், சுவாமிமலை, பிரணவ பொருள் உபதேசம், பிரணவ மந்திர பொருள் உபதேசம். இந்த பாடல் என்ன சொல்லுகிறது? இந்த 3 மீது பற்றறுத்தால் பிறவி இல்லை. திருவாசகம் சொல்லும் அல்லவா, சுற்றிய சுற்ற தொடர்பறுப்பான் தொல்புகழே, சுற்றிய சுற்ற தொடர்பு அறுப்பான் தொல்புகழே, பற்றி பற்று அற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் என்று சொல்லும். ஆக இந்த பற்றுதல் நீங்கிடின்
நம்மை தேவன் பற்றுவான். எந்த பற்றுதல்? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த மூன்றும் விலகின் மகா ஏழு மாஏழ் சனனம் கெடும் இல்லை. இந்த 2 வரி மிக முக்கியமான வரி. ஏனென்றால் இந்த மூன்றும் நம்மோடு வருவது கிடையாது. நம்முடைய விரதமும் ஞானமும் புண்ணியமும் பிறர்க்கென வாழ்ந்த தன்மையும் நம்மோடு வரும். மண்ணில் என்றும் அந்த பேர் நிலைத்திருக்கும், என்றும் இருக்கும். பிறர்க்கென வாழ்ந்தோரின் வாழ்வு, அவருடைய வரலாறும் இந்த மண்ணில் என்றும் நிலைத்திருக்கும். ஆனால் நாம் இந்த மண்ணின் மீது, பொன்னின் மீது, பெண்ணின் மீது, நாம் இந்த மூன்றின் மீது அளவற்ற ஈடுபாடோ அளவற்ற ஆசையோ கொண்டிருப்பின் அவை நம்மோடு வராது. அதே நேரத்திலே மறுபிறவிக்கு அது வழி தந்துவிடும். நாம் எல்லோரும் சொல்வோம் இல்லையா, இந்த பிறவியோடு என்னை விட்டுடப்பா, நான் படும் கஷ்டம் போதுமப்பா, இந்த பிறவியோடு என்னை விட்டுவிடு, மறுபிறவியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி என்று சொன்னால் இந்த 3 தத்துவங்கள் மனதிலே இருக்க வேண்டும். மூவேடனை என்று முடிந்திடுமோ என்று முருகப்பெருமானிடத்திலே வணங்க வேண்டும். இந்த 3லிருந்து என்னை விடுவித்து விடு என்று நாம் முருகப்பெருமானிடம் கேட்க வேண்டும். அருணகிரியார் கேட்கிறார் அல்லவா, மூவேடனை என்று முடிந்திடுமோ, இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை ஆகிய மாயையிலிருந்து நான் என்று விடுபடுவேன், என்னை இந்த 3லிருந்து விடுதலை செய், இந்த 3லிருந்து நான் விலகி இருக்க வேண்டும், எனக்கு அருள்தாராய். இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்ற அறிவுரை, இந்த 3 மீது ஆசை வைத்திருக்காதீர்கள். இந்த 3 மீது அளவற்ற மாயை கொண்டிருக்காதீர்கள். எவ்வளவு தூரம் விலகி நிற்க முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த 3லிருந்து விலகி நிற்றல் நலம். விலகி நிற்றல் நலம், புண்ணியங்கள் பெருகும். இந்த பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். நேர கேட்கிறோம், சிவபெருமானின் குருவிடத்திலே கேட்கிறோம், முருகப்பெருமானிடத்திலே கேட்கிறோம். இந்த மூவேடனை, மண், பொன், பெண் ஆசை, அதன் மீது உள்ள மாயை, அதன் மீதுள்ள மயக்கம் என்று முடிந்திடுமோ முருகப்பெருமானே, முடித்து வைப்பாய், முடித்து வைப்பாய், அருள் தருவாய், உன் திருவடியில் எம்மை சேர்த்து கொள்வாய், அருள் தருவாய் என்று இந்த பாடலிலே அருணகிரியார் தெளிவாக பாடி வைத்திருக்கிறார். இந்த பாடலின்படி இந்த 3லிருந்து நாம் விலகினோமேயானால் இந்த மாஏல் சனனம் கெடும் இல்லை. அன்பர்களே, அருணகிரியாரின் எழுத்தின்படி, வரிகளின்படி, பாட்டின்படி நாம் தினந்தோறும் இருப்போம். முருகப்பெருமான் இறையருள் பெறுவோம். முருகப்பெருமான் திருவடிகளே சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் சந்திப்போம்.